சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இப்பொழுது நாம் இந்த வசனத்தை தியானிக்கலாம். சங்கீதம் 23 1ஆம் வசனம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன். நான் தாழ்ந்து விட மாட்டேன், நான் கீழே விழுவதில்லை, நான் பிசாசுக்கு அடிமைப்படுவதில்லை, பிசாசின் வாழ்க்கையில் நான் போவதில்லை. என் வாழ்க்கை கர்த்தரால் கட்டப்பட்டிருக்கும். என்னுடைய ஆத்துமா செழிக்கும், என்னுடைய உடல்நிலை குணமாகும், நன்றாக வாழ்கிறேன் என்று சங்கீதக்காரன் தாவீதின் சங்கீதம். கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் எனக்கு ராஜா, இயேசுவானவர் எனக்கு அப்பா, இயேசுவானவர் எனக்கு வேண்டி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன தாழ்த்தப்பட்ட நிலைமை, நான் எவ்வாறு தாழ்ந்து விடுவேன் என்று தாவீது கேட்கிறார். தாவீது சொல்கிறார். 23 அதிகாரம் முழுமையாக வாசியுங்கள், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் மரண இல்லை பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிற கோலும் தடியும் என்னை தேற்றும். அவருடைய உம்முடைய கர்த்தர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த வசனம் வாசித்து பாருங்க, உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சத்ருவானவன் வைத்திருக்கிற திட்டங்கள் செயலிழந்து போகும். சில மனிதர்களால் நம்மளுக்கு உபதிரவம் நேரிடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் மேய்ப்பராக இருக்கிறேன், அவனுடைய காரியத்தை வாய்க்காமல் செய்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். திட்டமும் தெளிவாக இந்த தினத்தில் ஆண்டவர் சொல்கிறார், சத்துருக்களை முறியடிப்பேன், என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். வசனம் இருக்கு, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், என் சத்துருக்கு முன்பாக எனக்கு நீர் எனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி. சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். சத்துருக்கள் முன்பாக. உலகத்தில் சத்துருக்களே இல்லாமல் இருப்பாங்களே யாராவது? நம் வாழ்க்கையை கெடுக்க வருகிற பிசாசின் கிரியைகள், நம் வாழ்க்கையில் கவலைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வெறும் ஒரு திசை எதிர்வல்லமை கொண்டு வரும் பொழுது நாம் சொல்வோம், கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சத்துரு கொண்டு வருகிற திட்டங்கள் செயலிழந்து போகும். எப்படின்னா, கர்த்தராக இயேசுவானவர் எனக்கு மெய்ப்பர் என்று சொல்லும் பொழுது, கர்த்தராகி ஆண்டவராக இயேசுவானவர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறார், அவர் எனக்கு இருக்கும்பொழுது எனக்கு பயம் என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். இயேசுவானவர் என் பக்கத்தில் இருக்கும்பொழுது எனக்கு என்ன பயம் என்று சொல்வோமாக. இந்த மத்தியான வேளையில் நம்ம இயேசுவானவரை தியானிப்போமாக. ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமாக. ஒரு நிமிடம் பைபிள் வாசிப்போமாக. வசனம் இல்லை என்றால் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், வசனம் பைபிள் வரும். அந்த மாதிரி பார்த்து நாம் ஆச்சரியப்பட்டு வாழ்வோமாக. கர்த்தருடைய கரத்தண்டில் நாம் அடங்கி இருப்போமாக. அவர் ஏற்ற காலத்தை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார், அது வரைக்கும் அடங்கியிருங்கள். கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரை நான் எப்பொழுது முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலதுபுறத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறார். தாவீதின் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். நுகங்கள் தகர்த்தெறிகிற வல்லமை ஆண்டவர் தருவார். எதிர் வல்லமைகளை நாம் மேற்கொள்ள கர்த்தர் அற்புதம் செய்வாராக. நாம் பரிசுத்தமாக வாழ்வோமாக, பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோமாக. ஒவ்வொரு நொடிப்பொழுது இயேசுவானவரை தியானிக்க நாம் முற்படுவோமாக. கர்த்தர் எனக்கு இருக்கிறார், பயம் என்ன? சங்கீதம் 23:1. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், தாழ்ச்சி அடையேன். ஆமீன், ஆமீன்.